பலபரம் சாப்பிட்டேன் பிரான். ஒன்றும் பண்ண முடியாது பிரான். இந்த காணொளி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்படவில்லை. இந்த காணொளியில் பயன்படுத்தி இருக்கின்ற அனைத்து மதுபானங்களும் மதுபானங்கள் அல்ல, குளிர்பானங்களே. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் குடும்பத்தை தரிசாக்கும். அண்ணனா வேற மொட்டைன்னு கூப்பிடாவா? என்னடா உனக்கு மரியாதை தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டில எது பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு கிளாஸ் எடு. கிளாஸ் எதுக்குடா? ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும். கிளாஸ் எடு. போடாம வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு போடாவா? நீ யாரு அதை சொல்ல? நான் வீட்டுக்கு போவேன், இங்கேயே படுப்பேன். என்ன பண்ணுவ? ஆளுக்களை பாரு, பரட்டி விட்டு போயிருவேன். மொட்டை டேய், ரோட்ல இருந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா நீ? உனக்கு என்னடா? நான் தானே அசிங்கப்படுறேன். உனக்கு என்ன செய்வோம்? வேலையை பாரு. கேட்ட தர முடியுமா முடியாதா? போடா வீட்டுக்கு போட. போக முடியாதுடா. என்னடா பண்ணுவ நீ? நீ ஒரு ஆளாடா எனக்கு? நீ வீட்டுக்கு போச்சோன்னா நான் போகணுமாடா? யாரா நீ? ஏய், வீணா அடி வாங்கி சாக போற. அட்ரா வா. ஏய், ரோட்ல இருந்து அசிங்கப்படுத்தா. போடா நம்ம வீட்டுக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேவலப்பட்டு போனேன். உனக்கு என்ன? நீ ஒழுங்காடுறா மொட்டை. இந்த ஏரியாவை ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிறா? தூக்கி போட்டு பொழந்து போடுவேன். மொட்டை. ஏய், போடா வீட்டுக்கு. போடா வீட்டு. என்னடா நீ ஒரு ஆளாடா எனக்கு? ஏன்டா நீ அப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துற? போடா வீட்டுக்கு. தாடா மொட்டை, தாடா கிளாஸ தாடா. இப்ப நீ வாங்கிட்டு தான் போற பாரு. தரமாட்டிய நீ தான் கிளாஸே தரமா. அந்த மொட்டை மண்டை தான் சேட்டை பண்றானா, இந்த கருவண்டு வேற சும்மா இருக்க மாட்டி. மொட்டை வெளியே அசிங்கப்படுத்திக்கிற ஆளுக்கு முன்னாடி போடா. இல்ல தம்பி கூட்டு போடா. அவனை அடிக்கணும்டா. அவன் மண்டே பாருவேன், மிளகா அரைச்சிட்டு பாதியில விட்டு அம்மி மாதிரி இருக்கு. நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு? என்னடா நான் என்ன போதையில இருக்கேனா? வாடா. நான் என்ன போதையிலையா குடிச்சு என்னத்த நான் கண்டேன்? சும்மா எரிச்சல் கிளப்பி வாடா. நான் தெளிவா தான்டா இருக்கேன். நான் போதையிலையா இருக்கேன், நிதானமா இருக்கேன்டா. அவன்கிட்ட போய் கிளாஸ் கேட்டா கொடுக்க மாட்டான். அவனை போட்டு அடிக்கணும்டா அந்த மொட்டையவனை. மொட்டையா? நீ பண்றதெல்லாம் அவன் தெரிஞ்சுதான் பண்றியா? தெரியாம அப்படி நேருக்கு நேரம் நிக்கிறான் அந்த மொட்டையன். எனக்கு அவனை தெரியாதடா. அவனை அடிக்கணும்டா. இப்ப இங்க நடக்கிற எல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க? தெரியும், நான் நிதானமா தான் இருக்கேன். அப்ப இவ்வளவு நேரம் நீ இவ்வளவு பேசுனது உங்க அப்பாட்ட தான் பேசுற அப்படின்னு தெரிஞ்சுதான் பேசுனியா? அப்பாவா? ஆமாண்டா, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. வீட்டுக்கு போனா விஷத்தை வச்சிருவானடா. சேர்றேன். ஏய், என்ன இலை விழுந்த மாதிரி உட்காந்துருக்க? கடுப்பா இருக்கு எனக்கு. ஏன்? சரக்கடிக்க காசு இல்லன்ட்ட. இன்னைக்கு ஒயின் ஷாப்பே இல்லடா. 3 நாள் கடை அடைப்புறா. நானே அதான் பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட காசு இல்லன்ட்ட. காசு இருந்து என்ன பண்ண? ஒயின் ஷாப் இல்லையே. காசுக்குதா? இருக்கு. போய் பிளாக்ல வாங்கி கொடு. பிளாக்லயா? ஒரு கோட்டு 300-400 ரூபா சொல்லுவாங்க. நீ வேற அதெல்லாம் நீ பேசாத. 150 ரூபாய்க்கு உனக்கு ஒரு கோட்டு வாங்கி தரேன். 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டா? ஆனா எனக்கு ஒரு கோட்டு வாங்கி தருவியா? சரி. வாங்கி தருவியா? வாங்கி தரேன். அது எப்படி கட்டுப்படி ஆகும்? அது உனக்கு தேவையில்ல, ரெகுலரா நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவர் மார்க்கெட் ரேட்டு சேல் பண்ணுவாரு. வேணுமா வேணாமா? சரி பாப்போம். வா. டேய், தூக்கி விடனையா? எந்திரி. எந்திர. அட வாடா. அண்ணே, வெளியே ரொம்ப வெயில் அடிக்குதுனே. ஆமாடா, எனக்கும் கொஞ்சம் புழுக்கமா தான்டா இருக்கு. கோடு வேர்ட் நாட் அக்செப்டட். சும்மாடா. அண்ணே, வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு. அப்ப உள்ளவா. எத்தனடா? 2 ஒரு 300 ரூபா குறா. எடுனே தரேனே. 300 ரூபா குறா. உங்கள நம்ப முடியாதுடா. குடுறா. அண்ணே, நல்ல கம்பெனி சரக்காடு. புரா புரா கை. A few minutes later. புடி. தண்ணி ஊத்துறா. புடி. நெஞ்செரியும்டா. தண்ணி ஊத்தலாம் டைம் இல்ல. புடி. தேவடா அடிக்க. குடி. தண்ணி ஊத்துறா. குடி. குடி.
அதாவது இப்பதான் கரெக்டா நீ வந்து சாமி, எனக்கு நீ தான் எனக்கு சாமி. நீ என்னடா ஒரு ஹோட்டருக்காடா? ஏய் பேய் பிடிச்சிருக்கா உனக்கு? ஏய் ஓய், நான் வந்து ஏக்கத்தோட இருந்தேன், ஆனா வந்த பாத்தியா நீ, கடவுளே அனுப்பிவிட்ட மாதிரி. ஏண்டா எனக்குலாம் ஒண்ணுமே ஏறலடா ஒரு ஹோட்டர் அடிச்சு. என்னடா இப்படி அலம்பிக்கிட்டு கிடக்க? நீ எனக்கு கடவுள். நீ ஏய் என்ன தூங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஏய் எந்திரா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? 5 minutes later. எனக்கு ஒண்ணுமே ஏறலடா. ஒரு ஹோட்டர் ஒன்று வாங்கிட்டு வரும்டா, இன்னொரு ஹோட்டரு. ஆமா, இப்ப மட்டும் தெளிவா இருக்க? ஆமா. சரக்கு கொடுத்தானே டேய், நான் மட்டும் புலம்பிக்கிட்டே தான் வரும். குழம்புமே சரக்கு கொடுத்தாங்க, வெட்டி புடுவேன், வெட்டி. என்ன டேய் பிளாக்ல குடிக்கிறவனுக்கு தேயிலை தெரியுமா, காப்பி தூள் தெரியுமா? கலந்து விடுவோம். டூப்ளிகேட் சரக்கு தயாரிக்கிற இந்த விடிவெளி அடிச்சுக்க இந்த ஊர்ல எவன்டா இருக்கான்? அப்படியா? உன்னைய தயாரிக்கலாம் இல்லையா? ஏண்டா மொட்டை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது எனக்கு தலைவலிக்கும் பாப்பா, அதுக்கான லைட்டா நான் தலைவலிக்கு உனக்கு தேயிலை தண்ணி குடிக்கிறியா நீ? ஆமா பயப்பா. இல்லையே, நம்புற மாதிரி இல்லையே. இல்லாம தேயிலை வாட வருது பாப்பா. இல்லப்பா, எனக்காண்டி எனக்கு காந்து இருக்க பாருப்பா. இத கொடுத்துதான் எங்களை ஏமாத்திரியா நீ? தம்பி தம்பி அவர் ஏன் அடிக்கிறார்? நம்ம சாமிடா, அவரு நமக்கு சாமி. இந்த குடியா குடிச்ச தேயிலை தண்ணி, அதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற நீ? ஏண்டா ஆட்டம் ஆடுற? உன்னால எனக்கு 300 ரூபா நட்டம்டா. தேயிலை தண்ணியை ஊத்தி குடிக்கிறேன், அதுக்கு போய் போதை ஆகிக்கிட்டு போதையில தெரியுறாங்க. ஆனா அவனை கூட மன்னிச்சிருவேன்டா. அந்த தேயிலை தண்ணியை குடிச்சிட்டு நீ வந்து வரத்திருக்க, உள்ள தள்ளிருவேன். மொட்டை, இன்னொரு தடவை நீ வித்த நீ கெட்டடா. தேயிலை தண்ணியை தான் குடிச்சோம். கேள்பா. அப்ப 1.5 மாசமா இந்த தேயிலை தண்ணியை குடிச்சுதான் போதையில அலைஞ்சமா? நான் அப்பவே நினைச்சேன், ஏடா ஒரு மாதிரி மைல்டா இருக்கே அப்படின்னு. ஷோ, சரி ரைட்டு, அடுத்து எங்கேயா பிளாக்ல வாங்கி போடுவோம். நண்பா, இன்னொரு இடத்துக்கு போமா? ஒரிஜினல் சரக்கு, குவாலிட்டி. சார் எங்க அண்ணனை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், காலைல ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், எங்க அண்ணனை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். அண்ணே சார் அண்ணனை விட்டுருங்க சார். அண்ணன் இல்லாம என்னால இருக்க முடியாது சார். பாண்டி, பிரச்சனை இல்லடா சார் ப்ளீஸ் சார், எங்க அண்ணன் இல்லாம இருக்க முடியாது சார். எங்க அண்ணனை விட்டுருங்க சார் ப்ளீஸ். உனக்கு தெரியாது, விட்றா. வாடா போய் என்னன்னு கேப்படா. விட்டுருங்க சார். அவரை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுதா? என்ன பாத்துட்டு போவோம் சார். அண்ணே வாடா, போயிட்டாரா? வாடா வாடா வாடா. அண்ணே, அண்ணனை கூட்டிட்டு போறாங்க சார். என்னாச்சுப்பா? என்னப்பா? எங்க அண்ணனை கூட்டிட்டு போறாங்க சார். யாருப்பா அவரு கூட்டு போறவரு? இந்த ஏரியா. சரி தம்பி, அவரு கூட பிறந்த அண்ணனா உனக்கு? இல்லண்ணே. பெரியமாமே சித்திமேனா? அதுவும் இல்லண்ணே, கூட பிறந்தாதான் அண்ணனா. எனக்கு அண்ணனுக்கு அண்ணனா, அப்பாவுக்கு அப்பாவா இருந்து ஊத்தி ஊட்டி வளர்த்தாரு. அவரை போய் இப்ப கைது செய்து போறாங்களே. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம கையால் ஆகாதவனா இருக்கனே. ஏப்பா, என்னப்பா, எதனால பிடிச்சு போனாப்ல? அவர் மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு. சேவை செய்யற ஆளா அவரு உங்க அண்ணன்? சிட்
இந்த சமுதாயத்துல இதாண்டா ஒரு தப்பு. நல்லவனை வந்து இந்த சமுதாயம் மதிக்கிறதே கிடையாது. என்ன சேவைப்பா பண்றாரு? ஒயின் ஷாப்லாம் இல்லாத நேரங்கள்ல தன்னோட சொந்த உழைப்பால சம்பாதிச்ச காசுல பாட்டில்களை விலைக்கு வாங்கி மலிவான விலைக்கு கொடுப்பாருன்னு. அப்படிப்பட்ட ஒரு தியாகிய நல்ல மனுஷரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. சுத்து வட்டாரத்திலேயே அவரை விட்டா யாரும் விற்க ஆள் இல்லைன்னு. 3 நாள் வேற கடை இல்ல, என்ன பண்ணுவேன்னு தெரியும். அந்த தெய்வம் இந்த தெய்வம் இல்லனா? ஐயோ அண்ணா, ஹலோ 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 சொல்லுடா. ஹலோ சொல்லி தொலைடா. அதான் சொல்லிட்டு தானே இருக்கேன். ஹலோ என்னடா எதுக்குடா போன் அடிச்சப்ப? நீ எங்க இருக்க? இங்கதான்டா இருக்கேன். போன் அடிச்சு எடுக்கவே இல்ல. அதான் எடுத்துட்டேன்ல. நீ இல்லடா. தினேஷ் எடுக்கலன்டா, தினேஷ்ட கேளு. அவன் தான் போன் எடுக்கலையே. சரி, எதுக்கு எனக்கு போன் அடிச்சா? நீ எங்க இருக்க? உன் பின்னாடி தான்டா இருக்கேன். பின்னாடிதான் இருக்கியா? அப்ப இங்க இருந்துகிட்டு தான் நான் அடிக்கிறது தெரிஞ்சு அட்டன் பண்றியா? அப்ப என் காசு போகணும்னு நினைக்கிறியா தினேஷ்? இன்னும் இந்த புத்தி மட்டும் போகவே இல்லையில. தினேஷா? ஆமா. அசோக்குடானா? அசோக்கா? தினேஷுக்கு இதே வேலையா போச்சு. சொல்லாம இல்லாம உடனே உட்கார வச்சுட்டு போயிருக்கான் பாரு. அவன் வரலடா, நான் தாண்டா முன்னாடியே உட்காந்துருக்கேன். நீ எங்க முன்னாடி இருக்க? நீ பின்னாடி தானே இருக்க. நான் அப்பவே வந்துட்டேன்டா. அப்பவே வந்துட்டியா? அது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீ தான் பின்னாடி இருக்கிய. நான் எங்க பின்னாடி இருக்கேன்? நான் தான் முன்னாடி இருக்கேன், நீ தான் எனக்கு பின்னாடி தானே இருக்க. சரி, நம்பர் சொல்லு. 76 ம் 65 ம் 43 ம் 21 ம் 0. ஹலோ ஹலோ தினேஷ், சொல்லாம இல்லாம எந்திரிச்சு போயிட்ட. ஏன்டா எனக்கு போன் அடிச்சா? உனக்கு தானே அடிக்க முடியும். அடே, எனக்கு திருப்பி அடிச்சிருக்க நீ. யாரு? எனக்கு அடிச்சிட்டடா. உனக்கா? என்ன அவனுக்கு அடிச்சா நீ எடுக்கிற? அவனுக்கு எப்ப அடிச்ச? நான் போன அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? இது ஏன் செல்லுடா? போன் சொல்லா? நான் அவன் நம்பர்ல தானே அடிச்சேன். அவன் நம்பருக்கு எங்க அடிச்ச? என் நம்பருக்கு தானே அடிச்ச. நான் அவன் நம்பர்ல கேட்டேன். தெளிவா கேட்டிருக்கலாம்ல. சரி, அவன் நம்பர் சொல்லு. யார் நம்பரு? தினேஷ். அந்த நம்பருக்கு அடிச்சு கேளு. ஹலோ ஹலோ, தினேஷ் நம்பர் சொல்லு. யார் நம்பரு? தினேஷ் நம்பர். தினேஷ் நம்பர் இல்லையே. இல்லையா? ஆமா. சரி. என்னவா? தினேஷ் நம்பர் இல்லையா? நம்பர் இல்லையாமா? உனக்கு பொறுப்பே இல்லையா? ஏன்டா? தாத்தா இறந்து போயிட்டாரு, அங்க போகாம இங்கே வந்து உட்காந்துருக்க. எங்க தாத்தா பிறந்தாரு? உங்க தாத்தா தானே இருந்தாரு. எங்க தாத்தாவா? அப்படி இருந்தாலும் நீ ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? உனக்காண்டி தாண்டா உட்காந்துருக்கேன். எனக்காக தான் உட்காந்துருக்கியா? நீ தாண்டா என் உண்மையான நண்பன். சுரேஷ். சுரேஷா? நான் அசோக்குடா. அசோக்கா? சுரேஷ் எப்ப போனா? சுரேஷ் எப்படா வந்தான்? எல்லாரும் நீ ஏமாத்துறாங்க. நான் நீ மட்டும்தானே என் உயிர். கார்த்தி பாப்போம். கார்த்தியா? ஆமா, நாம இப்ப எங்க வரோம்? அதான் உங்க தாத்தா இறந்துட்டாருல, அங்கதான் போறான். இறந்துட்டாரா? ஆமா. எப்படி? போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. வா, அவர்கிட்ட கேட்போம்.